இந்த படத்தோட ஆரம்பத்துல பயங்கரமான இருட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவ யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பும் அவளுக்கு வர மாதிரி இல்ல. சரி போனை பார்க்கலாம், சிக்னல் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தா அதுலயும் எதுவுமே இல்ல. அந்த பயங்கரமான இருட்டுக்குள்ள இருந்து ரொம்ப வினோதமான சத்தம் வேற கேக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று அவளை உள்ள இழுத்துட்டு போயிருது. அப்படியே கட் பண்ணி இப்ப மெக்சிகோல ஒரு 2 கப்பலை காமிக்கிறாங்க. இவங்க வெக்கேஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எமி அப்படிங்கிறவ திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவளோட காதுல இருந்த தோட காணும். அப்ப மேத்யூஸ் அப்படிங்கிற இவன் தான் இது வந்து பூல்குள்ள கடந்தது அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்பே இவங்க எல்லாரும் பேசி ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு இவனையும் கூப்பிட, ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, என்னோட அண்ணன் அவனோட ஆர்கியாலஜிஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த இடத்துக்குள்ள வந்தான், அவனை இன்னும் காணும், அவனை தேடிதான் நானே இங்க வந்திருக்கேன்ப்பா, அதனால இங்க வந்ததுக்கு காரணம் அதுதான், நான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ அந்த இடமா, அது ரொம்பவே மர்மமான இடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயும் பேசுறாங்க. எந்த கைடன்ஸ் புக்லயுமே அந்த இடத்த பத்தின டீடைல்ஸா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்களும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேத்யூஸ் வந்து சொல்றான். இப்ப அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த எமி அந்த பொண்ணு ஜாலியா வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. யாரு கூடன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட இல்லாம அந்த மேத்யூஸ் அப்படிங்கிறவங்க கூட தான். நல்ல வேலை கிஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டு வந்து தடுத்துடுறா. மட்டும் ஆளுக்கு தெரிஞ்சது மவளை நீ அவ்வளவுதான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. மறுநாள் காலையில எமிக்கு எந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால படுத்திருக்கா. நாளா எங்கேயும் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பாய் ஃப்ரெண்ட், இவனோட பேரு ஜெஃப், இவன் தான் வந்துட்டு அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், வா நம்ம சும்மா போயிட்டு வரலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேத்யூஸ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். உங்களுக்கா தெரிஞ்ச வழியை வச்சு அந்த இடத்துக்கு எப்படி போறது என்ன அப்படிங்கறத ஒரு மேப்ல வந்து சும்மா வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா எப்படினாலும் இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து தேவை. இப்ப பார்த்தா இந்த ஊரை சுத்தி காமிக்கிறதுக்காக ஒரு பஸ் வந்து வந்துருச்சு. ஆனா இவங்களுக்கான கைடு வந்து இன்னும் வர காணோம். ஐயோ எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு போனை பண்ணி பார்த்தா போனு வேற போகல. இப்ப வேற வழி இல்ல, அந்த பஸ்ல போக முடியாது. சரி ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கார்கிட்ட போயிட்டு இவங்க வாடகை பேசுறதுக்காக போறாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் டாக் இருக்கு. வந்து இவங்களை பார்த்து குறைக்க அவங்களாம் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சரி இந்த இடத்துக்கு நாங்க போகணும், கூட்டிட்டு போயிட்டு விட முடியுமான்னு கேட்க அவர் இருந்துட்டு ஐயோ இந்த இடமா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னதுமே அவ்வளவுதான், அவரும் வந்து சரின்னு ஒத்துக்கிறாரு. அவங்க கேட்டுக்கிட்டபடியே காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பகுதியில அவங்கள விட்டுட்டு உடனே அங்கிருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு கிளம்பிடுறாரு. ஐயோ இந்த ஆள் போயிட்டாரு, நம்ம எப்படி ரிட்டர்ன் போறது அப்படின்னு இவங்களுக்குள்ள பேச, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் போன்ல வந்து சிக்னல் இருக்கு காட்டுக்குள்ள வந்தாலும், அதனால பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூஸ் தான் வந்து இவங்களை கூட்டிட்டு போறான். இவங்களை இறக்கி விட்ட அந்த இடத்துல தான் ஜீப் ஒன்று நின்றுட்டு இருக்குது. அது வேற யாரோடதும் கிடையாது, இந்த மேத்யூஸ் தேடி வந்திருக்கான்ல அவன் அண்ணன்காரன், அவனோடது தான். இது என்னடா இந்த இடத்துல விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி வாங்க உள்ள போயிட்டு காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அங்க இருக்கிற குளம் ஏரியா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க 2 இந்த ஊரை சேர்ந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் வந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைங்களா எதுவுமே பேசல, அங்கிருந்து அப்படியே ஓடி போயிருதுங்க. டைம்ல இந்த மேத்யூஸ் இருக்கான்ல, அவன் இந்த செடிகளுக்கு நடுவுல ஒரு வழி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா இந்த வழியா தான் நம்ம போகணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போக, ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு எமிக்கு என்னடா இது ஏதோ செடிக்குள்ள புதர் மாதிரி இருக்கு, இதை நம்பி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவ கேட்க, ஜெஃப் தான் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்ல கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ ஏதாவது இந்த மாதிரி க்ளூஸை விட்டுட்டு போயிருக்கலாம், வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க போய் பார்த்தா ரொம்பவே பழமையான ஒரு பிரமிட் மாதிரி, கொஞ்சம் சின்னதுதான் ஆனா ரொம்ப பழமையானதா இருக்குது. அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. பரவாயில்ல இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் அப்படின்னு எமி வந்து அதை பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கா, போட்டோ. இந்த மேத்யூஸ் ஹே அங்க பாரு என்னோட அண்ணனோட டென்ட் அப்படின்னா அவன் என்ன மேலதான் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா இங்க இருக்கிற பழமையான அந்த மக்கள் தான், இவங்கள மாயந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இங்க வந்ததுமே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, இவன் வந்து குதிரை அது அந்த செடிக்கு பக்கத்துல கூட போகாது. இந்த ஜெஃப் இருந்துட்டு இவங்களுக்கு ஒருவேளை பணம் தேவைப்படுது போல, உங்களுக்கு காசு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போறான். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவமா பேசுறாரு. அங்க அவர் மட்டும் இல்ல, இன்னொரு 2 பேர் வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்க, அப்ப மேத்யூஸ் வந்துட்டு என்னோட அண்ணன், இவனை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து காமிக்கிறதுக்காக கிட்ட போறான். அப்போ இந்த எமி இருக்கால, அவ இருந்துட்டு சரி இவங்கெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்காங்க, போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் போட்டோ எடுக்க ட்ரை பண்றா. அப்ப அங்க இருக்கிற செடிக்கு பக்கத்துல போக, இதை பார்த்ததுமே அவர் வந்து அவளை ஷூட் பண்ண முயற்சி பண்றாரு. இது பாருங்க நான் போட்டோலாம் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறா. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு போட்டோஸ்லாம் எடுக்கிறது பிடிக்காது போல அப்படின்னு. இந்த மேத்யூஸ் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தால, அவன் வந்துட்டு அங்க இருக்கிற செடிக்குள்ள போயிட்டு அவகிட்ட இருந்து அந்த கேமராவை வாங்கிட்டு வந்து இதை பாருங்க இதுல ஒன்றும் போட்டோலாம் எடுக்கல அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளாரவே அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட கொஞ்சம் புத்தியை இழந்து அவங்க இருக்கிற ஒருத்தவன் அந்த மேத்யூஸோட ஃப்ரெண்டை அந்த இடத்துல அம்பு விட்டு கொண்டுறான்.
என்னடா இது போட்டோ எடுத்ததுக்காக கொல்லலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரபின் மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து ஏறி மேல தப்பிக்கிறதுக்காக போறாங்க. ஏன்னா இவங்க கிட்டே நின்னா நம்மளோட உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இந்த இடத்த சுத்தி இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இவங்கள சரவுண்ட் பண்றாங்க. இங்க இருந்து நம்மள தப்பிக்க விட மாட்டானுங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அவன் அண்ணா இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா உள்ள போயிட்டு பார்த்தா யாரையுமே காணோம். என்னடா இது இவங்க 2 பேரும் இங்கதான் இருந்திருக்கிறாங்க ஆனா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த நேரத்துல போனோட சிக்னலை செக் பண்ணா அதுவும் வேற கிடைக்கல. மேத்யூஸ் கிட்ட மட்டும்தான் வந்து சிக்னல் இருந்தது. இப்ப அதுவும் கீழே இருக்கு. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாகுது. இந்த இடத்த அவங்க வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்தோட சென்டர்ல ஒரு பெரிய குழி இருக்கு. அது ரொம்பவே இருட்டாவும் இருக்கு. ஆனா இதுக்குள்ள இறங்குறதா நமக்கு சேஃப் இல்லை. இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற செடிகளுக்கு நடுவுல ஏதோ விரல்லாம் தெரியற மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு பாக்குறாங்க. பார்த்தா மேத்யூஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. அண்ணன் அந்த இடத்துல வந்து இறந்து கிடக்குறாரு. இதாம பாத்துட்டு இருக்க ஒரு பக்கம் இந்த ஜெஃப் இந்த ஆட்கள் இங்க இருந்து போற மாதிரியே தெரியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அவங்க வந்ததோட அங்க கேம்ப் போட்டு தங்கவே செஞ்சுட்டாங்க. ஆனா இதை பத்திலாம் மேல இருக்கிறவங்க கிட்ட அவன் எதுவும் சொல்லல. ஏன்னா இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா இவங்களுக்கும் பிரச்சனை தான். இப்ப நம்ம அடுத்து என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த மேத்யூஸ் கையெல்லாம் கழுவிக்கிறான். ஏன்னா அந்த தாவரங்கள் எல்லாம் தொட்டது அவனுக்கு ஏதோ அலர்ஜி ஆகுற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம்? ஏன்னா கீழே இறங்குனாலே இவனுங்க போறா வேற காவலுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. நம்மளை விட மாட்டானுங்க போல. நம்மளை தேடி யாரும் வருவாங்களா என்னன்னு பேசும்போது தான் ஜெஃப் சொல்றான், கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா ஹோட்டல்ல நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் வரல அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எங்க போனோம் எங்க அப்படின்றத தேடி நிச்சயமா நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்க. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா அந்த குழி ஒன்று இருந்ததுல அதுக்குள்ள இருந்து தான் வருது. சரி ஓகே அது என்ன ஏதுன்னு நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேத்யூஸ் அவன் தான் வந்து இறங்குறான். அந்த குழியில இறங்குறதுக்கான ஒரு கயிறு அதுக்கப்புறம் அந்த கிணத்துல இருக்கும்ல செட்டிங்ஸ் அது எல்லாமே அங்கேயும் இருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க வந்து உள்ள வந்து இறக்குறாங்க இவனை. அவனு வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறான். ஆனா இவனோட அன்லக்கோ என்னமோ அந்த கயிறு இருக்குல்ல அது வந்து பாதியிலே அருந்து போயிடுது. அதனால அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருப்பான்ல அங்கிருந்து கீழே அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறான். கீழே ரொம்பவே இருட்டா இருக்கிறதுனால இவங்களால எதுவும் பார்க்கவும் முடியல. ஆனா அவன் வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. அதனால இப்ப ஸ்டேசின்னு இந்த குரூப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, எமியோட ஃப்ரெண்ட் இருப்பால, அவளை வந்து கீழே இறக்குறாங்க. என்னாச்சுன்ட்டு போயிட்டு பாரு அப்படின்னு. கயிறு செட்டிங்ஸ் இன்னும் நிறையாவே இருக்கும். அதனால இவ கையில ஒரு லேம்போட அந்த இடத்துக்குள்ள வந்து இப்ப இறங்க ஆரம்பிக்கிறா. அவன் உள்ள இறங்க இறங்க ரொம்பவே அவளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற செவுரு மொத்தத்திலையும் ஃபுல்லாவே தாவரங்களா தான் இருக்குது. சரி இவ சேஃபா போறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரோப்பு நின்று போயிருது. என்னடான்னு பார்த்தா இதுக்கு மேல அந்த ரோப்பை வந்து கீழே அவங்களால இறக்க முடியாது. ஸோ இவ கீழே தான் குதிச்சாகணும். கீழே பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் வேற உடம்புல அடிபட்டு பயங்கரமா வழியில துடிச்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதனால இவன் என்ன பண்றானா சரி இதுக்கு மேல நம்ம குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் கம்மி தானேன்னு குதிச்சிடுறா. ஆனா கீழே கண்ணாடி துண்டுகள் இருந்திருக்கும் போல. அதனால அவ காலில் குத்தி பயங்கரமா அவளுக்கு இப்போ ரத்தம் வர ஆரம்பிக்குது. பயங்கரமா வலிக்கவும் ஆரம்பிக்குது. இப்ப வேற வழி இல்ல, இந்த இடத்துல வேற யாரும் ஹெல்ப்புக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால அவளே தான் அவளை பாத்துக்கிட்டாகணும். ஸோ அவன் காலில் குத்தி இருக்கிற அந்த கண்ணாடி இதை பீஸை வந்து எடுத்துடுறா. அதுக்கப்புறமா தான் இவனோட கால் ஃபுல்லாவே அடிபட்டிருக்கு. சுத்தமா அவனால நகரவே முடியாது அப்படிங்கறது தெரிய வருது. விஷயத்த மேல இருக்கிற அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. கண்டிப்பா அவனால இங்க இருந்து நகர முடியாது, பயங்கரமா ஸ்மெல் வேற வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவனை மேல தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ஏமி இருந்துட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்ல, நம்ம கீழே இருக்கிற அவங்க கிட்ட போயிட்டு வேணா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா அவனுங்க இவங்க எப்படா வருவாங்க போட்டு தள்ளலான்னு காமிச்சு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் அவங்க சொல்றத அவ கேட்கல. அவ மட்டும் கிடுகிடுன்னு கீழே இறங்கி வந்துடுறா. இவளுக்கு பின்னாடி இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து வந்துடுறான். ஏதாவது பிரச்சனை ஆயிரும். இவ கீழே வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க துப்பாக்கியை வச்சுதான் மிரட்டிட்டு இருக்காங்க. வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றா, எங்களுக்கு உதவி வேணும்னு. ஆனா இவங்க எல்லாரும் இவளை பார்த்து கத்திக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற அந்த தாவரம் அதை எடுத்து அங்க இருக்கிறவங்க மேல அவ வந்து தூக்கி போட்டுடுறா. ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க மேல படாம ஒரு சின்ன பையன் அங்க நின்னுட்டு இருந்திருப்பான். அவன் மேல போயிட்டு அது பட்டுறது. இவங்களுக்கா அந்த தாவரத்தை அந்த சின்ன பையன் மேல தூக்கி போட்டதும் என்ன பண்றதுனே புரியல. என்னடா இது எப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கா நான் என்னடா பண்ணேன், இவனுங்களுக்குள்ள வந்துட்டு நான் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறான். சரி சும்மா விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பையனை அந்த இடத்துலயே சுட்டு கொன்னுடுறானுங்க. அட பாவி, ஒரு செடி தானடா பட்டுது, அதுக்கேண்டா இப்படி கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இதுதான் சான்ஸ், இதுக்கு மேல இங்க நின்னோம் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானுங்க, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து வேலை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமியும் அங்கிருந்து மேல போயிடுறாங்க.
வர வழி இல்ல. நம்ம இந்த ஸ்ட்ரெச்சர ரெடி பண்ணுவோம்னு அது ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணும்போது தான் இந்த மக்கள் வந்து இந்த தாவரங்கள பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதனால தான் அவன் அந்த தாவரத்த தொட்டதுமே கீழ அவன சுட்டு கொன்றிருந்திருக்கிறானுங்க. இப்போ இந்த குழந்தையும் அப்படிதான் வந்து கொன்னுட்டாங்க. இதனால தான் நம்மளையும் இந்த இடத்துல இருந்து விடமாட்றாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப பழமையானது வேற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ இந்த இருட்டுக்குள்ள இருக்கால இவளுக்கு பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடா இது ஃபோன் எங்கிருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேசி வந்து அந்த இடத்துக்குள்ள பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு சின்ன வழியும் இருக்கு. அங்க இருக்கிற தாவரங்கள்லாம் அசைய வர ஆரம்பிக்குது. ஐயோ என்ன மாதிரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு அவ ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க. நல்ல வேலையா இவங்க ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ணி எமியையும் அதுல வச்சு கீழே இப்ப வந்து இறக்குறாங்க. ஏன்னா ஒரு ஆளா அவளால கண்டிப்பா வந்து அவனோட பாடியை தூக்கி வைக்க முடியாது. கீழே வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிமிட்டுக்கு மேல அது வந்து இறக்க முடியல கிரவுண்டு வரைக்கும். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ இவனோட பாடியை தூக்கி அதுல வைக்கணும். வைக்கிறப்ப இவங்களால கொஞ்சம் முடியல. அதனால அவனோட காலை மடக்கி அது மாதிரி தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கா வலி உயிர் போகுது. என்னாடி பண்றீங்க, ஏற்கனவே வலிக்குது, இதுல நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் வேற வழி இல்லை. எப்படியோ இப்போ இவங்களும் 2 பேரும் அதிலே ஏறிக்கிறாங்க. எல்லாருமே மேலே வந்துடுறாங்க. மேலே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜெஃப் இருக்கான்ல, அவன் தான் இந்த காயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றான். ஆக்சுவலா இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். அதனால இந்த காயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவனால நகர கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனா அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்கான். எமி ஒரு பக்கம் ஏதாவது மருந்து இருக்குமான்னு செக் பண்ணும்போது பேக்ல ஜீப்போட சாவி வந்து இருக்கிறத அவ பாக்குறா. அதை வந்து எடுத்து வச்சுக்கிறா. அது மேத்யூவோட அண்ணனோடது. செக் பண்ணும்போது ஜெஃபுக்கு இருந்துட்டு கீழே ஒருத்தர் செத்து போனால அவனோட பிளெயின் டிக்கெட் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அது கிடைக்குது. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவனுக்கு நாளைக்கு வந்து போய் ஆகணும். ஸோ அவனை தேடி நிச்சயமாக யாராவது இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யோட பாய் ஃப்ரெண்ட், இவனோட பேரு எரிக்கு. இவன் வந்துட்டு அங்கே இருக்கிற லைட்டை எப்படியாவது எரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜெஃப் இருந்துட்டு அடிபட்டிருக்கோம்ல, அவனுக்கு வந்து ஒரு கம்பளி இதெல்லாம் போட்டுட்டு போத்தி விட்டுறான். இந்த குளிரான நைட்டு, அதுவும் காட்டுக்கு நடுவில் இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அவ்வளோ சிவியரா அவனுக்கு அடிபட்டிருக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்டேசியோட கால்லையும் வந்து அந்த ஒரு கிளாஸ் குத்தி இருக்கும்ல, அதுக்கு வந்து எமி தான் இருந்துட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கிறா. ஸ்டேசி ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா இவனோட காயம் இவ்வளோ மோசமானதுக்கு நான் தான் காரணம். அவனோட பாடியை மடக்கி என்னமோ பெட்ஷீட் மடிக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இவங்க வந்து கீழே பார்த்தா அந்த மக்கள் வந்து அங்கிருந்து போற மாதிரியே தெரியல. இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் டென்ட்ல போயிட்டு தூங்க போறாங்க. அப்ப நம்ம ஏமி அவளுக்கு மட்டும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா இந்த ஏரிக்கும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல வந்து ஒன்னா இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு நிலைமையிலுமா அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. காலையில எந்திரிச்சதுமே ஜெஃப் இருந்துட்டு அங்க இருக்கிற தாவரங்களை போயிட்டு செக் பண்றான். பார்த்தா அங்க எலும்பு கூடலாம் இருக்கு. ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஸ்டேசி அவ கண்ணு முழிச்சு பார்த்தா அவளுக்கு காலில் அடிபட்டு இருந்திருக்கும்ல, அந்த இடத்துல தாவரம் வளர ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்ததுமே செம ஷாக்கு. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை எடுத்து விடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. அவளோட ட்ரெஸ்ஸு உடம்புன்னு ஃபுல்லாகவே வந்து அது படர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிறா, இது எனக்குள்ளே வந்து நகர ஆரம்பிக்குது, அது என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. பாவிங்களா, இந்த செடிக்கு இப்படி ஒரு இது இருக்குதா? இதனாலதான் கீழே இருக்கிற மக்கள் இங்க யாருமே வராம இவங்களையும் எங்கேயும் விடாம பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த தாவரம் தன்னோட உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கவும் அவ ரொம்பவே பதறி போயிடுறா. இவளுக்கு சின்ன காயம், இவளுக்கே அப்படின்னா இங்க இவனோட நிலைமை இல்லையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தா அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கம்பளியை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஏதோ ஒரு காடே வளர்ந்த மாதிரி அவனோட கால் ஃபுல்லா அவ்வளோ தாவரங்கள் வளர்ந்து கிடக்குது. இதை பார்த்துட்டு எமியும் ஐயோ சீக்கிரம் வந்து இவனை ஏதாவது காப்பாத்துங்க ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ஒவ்வொரு தாவரத்தோட கொடியையும் இவங்களும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கோ வலியா தாங்க முடியல. ஏற்கனவே 2 கால்லையும் செமையா அடிபட்டிருக்கும். இந்த நேரத்துல பார்த்தா கீழ இருந்து வேற போன் அடிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்குது. உண்மையிலே யாரும் இதுக்குள்ள இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களுமே உள்ள இறங்கி நாங்க போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு ரொம்பவே தைரியமா கீழே இறங்கி வராங்க. வந்து பார்க்கும்போது கீழே ஏதோ ஒரு அசைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள பார்த்தா டனல் மாதிரி ஒன்று இருக்கு. என்னடா இது, போறதுக்கு ஒரு வழியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது இவங்க தேடி வந்தாங்களே ஒரு கப்பிள், அந்த பொண்ணு அங்கதான் இருக்கிறா. அந்த பொண்ணோட பாடி அந்த இடத்துல இருக்கு. இவ வந்து இறந்து போயிட்டா. இவளோட போன் தான் வந்து ரிங் அடிச்சுட்டே இருந்திருக்கும். சரி இவளோட ஃபோன் தான் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபோனும் உடஞ்சிருக்கு. என்னடா இது, ஃபோன் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேயும் ஒர்க் ஆகல, அப்புறம் எப்படிடா ஃபோன் சத்தம் அடிக்கிறது கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னடா இது வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்கிற தாவரங்கள் செடிகள் அதுதான் இந்த சத்தத்தவே போட்டுட்டு இருக்குதுங்க. அதுங்க என்ன சத்தம் கேட்டாலும் சரி அதை அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ணிட்டு இருக்குதுங்க. இதை ஸ்டேசியமே அப்படியே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்க. இவங்களோட கையை பிடிக்காதுங்க ட்ரை பண்ணுது. ஐயோ இந்த இடத்துல இருந்தா இதுக்கு மேலே நமக்கு ஆபத்து அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த செடிகளும் எல்லாமே வந்து நகர ஆரம்பிக்குதுங்க.
போனாலும் அந்த பொண்ணு அவளோட பாடியை அதுங்க எல்லாமே சேர்ந்து அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுதுங்க. இவங்களோட கையில இருக்கிற நெருப்பு பந்தம் அதை கூட எடுத்துட்டு போயிருதுங்க. ஐயோ அப்படின்னா இதுங்களை எதை வச்சும் அழிக்க முடியாது போல, நம்ம சீக்கிரம் இங்கிருந்து மேலே போய் ஆகணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எமி எப்படியோ முதல்ல ஓடிடுறா. இந்த ஸ்டெசி அவளுக்கு ஏற்கனவே காலில் வேற அடிபட்டிருக்கும். அதனால அவ வந்து முயற்சி பண்றா. இருந்தாலும் அவளோட காலில் அந்த தாவரங்கள்லாம் மாட்டிக்கிட்டு உள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. ஆனா எப்படியோ எமி அவ அப்படி போய் இவளை வந்து பிடிச்சி மேல் பக்கமா இழுக்க ஆரம்பிக்கிறா. அதனால ஓரளவுக்கு அந்த தாவரங்கள் கிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த டனல்குள்ள இருந்து வெளியில வந்துட்டோம், பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ளேயும் வந்து ஃபுல்லா அந்த செடிகள் கவர் பண்ண ஆரம்பிக்குது. கயிறை பிடிச்சிக்கிட்டு டே சீக்கிரமா மேலே இழுங்கடா, இல்லைன்னா நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர வழியில பார்த்தா அந்த செவுத்துலயும் ஃபுல்லா அந்த தாவரங்கள் இவங்கள படர்ற மாதிரி தான் வருது. ஐயோ எப்படா தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேரும் வந்து மேல வந்துடுறாங்க. மேல வந்ததுமே அவங்களுக்கு பதறி போகுது. அங்க இருக்கிறவங்களாம் என்னதான் நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்க முழு என்ன நடந்ததுன்றத பத்தி பேசிட்டு இப்ப நம்ம எப்படிதான் இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்றதுக்கு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த எரிக் இருந்துட்டு இதுக்கு மேல சரி வராது, நம்ம கீழே போயிட்டு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த ஜெஃப் இல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம், நிச்சயமா நம்மளுக்காக யாராவது இங்க வருவாங்க, அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ 1 நாள் 2 நாள் பார்க்கலாம், இல்லைனா நம்ம இங்கேருந்து போய் பார்க்குறது தான் நல்லது. இப்படியே யாராவது வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தா நம்ம எல்லாரும் இங்கே சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரித்து சும்மா ஒவ்வொரு வாய் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் இவங்க உயிர் தப்பிச்சாகணும். அதுக்காக இந்த ஜெஃப் இருந்துட்டு ஏற்கனவே காலில் அடிபட்டு கிடக்குறான்ல, அவனுக்கு வந்து தண்ணி கொடுக்குறான். இவனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கிறதையும் அவன் நோட் பண்ணுறான். பார்த்துட்டு இந்த ஜெஃப் இருந்துட்டு இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, பேசாம அவனோட காலை கட் பண்ணிடலாம், இதுதான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த அவனும் காலில் அடிபட்டு கிடக்குறான்ல, அவனுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நான் எப்படியும் ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, அதுக்கு அதுவே பரவாயில்ல, தயவு செஞ்சு எதையாவது ஒன்றை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் டென்ட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இவங்க ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு சரக்கு ஊற்றி விட்டு வாயில பெல்ட்டையும் வச்சு கடிக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அனஸ்தீசியா ஊசி கீசின்னு ஒன்றும் கிடையாது, காலை உடைக்கிறதுனா அவ்வளோ ஈஸியா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பெரிய கல் அதை வச்சு எப்படியாவது வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட அருவா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன கத்தி தான் இருக்கும், அதை வச்சு தான் கட் பண்ணி ஆகணும். அதனாலயா வலியோ தாங்கவே முடியல, வலியில கதறிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் ஒருத்தவ மேலே பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தவ கீழே எப்படியோ அந்த ப்ராசஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சுட வச்ச ஒரு பேனு அதை வச்சுட்டு அந்த பிளான்ட்டோட அந்த வேறு இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த சத்தத்தெல்லாம் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வந்து என்னதாடா பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா காலை கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே கதறாங்க. எப்படியோ ஒரு வழியா அவனோட காலில் இருந்த ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. கட் பண்ண காலை அங்கே இருக்கிற தாவரங்கள் அப்படியே எடுத்துட்டு போய் சாப்பிட்றத அவங்க பார்க்குறாங்க. அந்த பிளான்ட் எல்லாமே மாமிசம் சாப்பிடக்கூடியது. எப்பயும் போல நைட் ஆனால் ஜெஃப் வந்துட்டு இவங்களை கண்காணிக்கிறதுக்காக கீழே வரான். ஆனால் இவங்க எல்லாரும் இவங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த இடத்த சேர்ந்த மக்கள். ஸ்டேசி இருந்துட்டு ஒரு பக்கம் வெறிக்க கோவத்தோட பார்த்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட நேமி உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவளே என்னடா பண்றது, எப்படி இங்கேருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றான். இதெல்லாம் பார்த்த ஸ்டேசிக்கு இதுக்கு மேல முடியல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு துரோகம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கோவத்தோட இவங்க கிட்ட வந்து கத்த ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்போ புது பிரச்சனை வேற, ஏண்டா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஜெஃப்பும் மேலே வந்துடுறான். என்னாச்சிங்க அப்படின்னு கேட்க, இதை பாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க இந்த டைம்ல அந்த தாவரங்கள் வந்து காலில் அடிபட்டு கிடந்தானே அவனோட உடம்புக்குள்ள ஃபுல்லா புகுந்து அவனை வந்து சாகடிச்சிருதுங்க. அங்க இருக்கிற யாரும் நோட் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஜெஃப் வந்து பாக்குறான். ஐயோ நேரம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவனோட உடம்புக்குள்ள சூழ்ந்த அந்த தாவரங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இதை பார்த்த ஸ்டேசி ஐயோ அப்படின்னா நானும் இதே மாதிரி தான் சாக போறேன்னா, என்னோட உடம்புக்குள்ளேயும் அந்த தாவரங்கள் இருக்கு, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேல நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து அவளே கட் பண்ணிக்கிறதுக்கு போறா. அப்ப அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அவளை காம்ப்ரமைஸ் பண்றான். நீ வாயை மூடுறா, ஒன்னாலதான் இது எல்லாமே, நீ என்னை ஏமாத்து பாக்குறீல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கத்திக்கிட்டே தான் இருக்கிறா. அவளை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுறான். அப்ப பார்த்தா அங்க இருக்கிற தாவரங்கள் இவ பேசினதவே திருப்பி பேச ஆரம்பிக்குது. அப்படின்னா இதுங்க சாதாரணமானதா இல்ல, ஏதோ சபிக்கப்பட்ட தாவரங்களா இருக்குது, நம்ம பேசுறது நம்ம பண்றது எல்லாத்தையுமே அது வந்து ரிப்ளிகா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. காலையில ஜெஃபும் இந்த எமியும் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா கீழே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் இந்த பிளான்ட் அந்த தாவரத்தோட வேற எங்கேயும் வந்துடக்கூடாதுன்றதுனால ஃபுல்லா இதை சுத்தி உப்பு போட்டு வைக்கிறாங்க.
தாவரங்கள்லாம் ரொம்பவே ஆபத்தானது. இதனால தான் இங்க அனிமல்ஸ் கூட மிருகங்கள் கூட கிட்ட வர மாட்டேங்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த எரிக் திடீர்னு டென்ட்டுக்குள்ள இருந்து வந்து தயவு செஞ்சு வந்து ஸ்டேசிய பாருங்க அப்படின்னு சொல்றான். என்னாச்சோ அப்படின்னு பதறி போயிட்டு வந்து பார்த்தா அவ உடம்புக்குள்ள அந்த தாவரங்கள் மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. பார்த்ததுமே இவங்க அதை கட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இதுக்கு வேற வழி இல்லை, அதனால அதையே பண்ணுங்க அப்படின்னு அவளும் சொல்ல அவளோட காலில் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்கஹால் அதை ஃபுல்லா வந்து ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த தாவரங்களை வந்து அவங்க கட் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷனுங்களுக்குள்ள பேய் அது இதுன்னு ஊடுருவோம், இங்க என்னடானா தாவரங்கள்லாம் ஊடுருவது. இவளுக்கா வழியில ஒரு பக்கம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே பாதியில அவங்க நிறுத்த, இருந்தாலும் பரவாயில்ல இதை தயவு செஞ்சு ஃபுல்லா எடுத்துருங்க அப்படின்னு அவ சொல்ல அந்த தாவரங்களை ஃபுல்லா அவங்க கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கடைசி ஃபுட்டு இதுதான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது. இதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க இவளுக்கா கொஞ்சம் முடியல. என்னோட உடம்புல எங்கெங்க இந்த மாதிரிலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. ஏன்னா இது எல்லாமே என் உடம்புல இருந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சரக்கடிச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளோட நெத்தியில வந்துட்டு ஃபுல்லா அந்த தாவரங்கள் மூவ் ஆகுது. அது அப்படியே நகர்றதையும் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அவளுக்கா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பாக்குறா. அவ உடம்பு ஃபுல்லா அந்த பாய்சன் மாதிரி வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறா. ஆனா இங்க இருக்கிற யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு எரிக்கு நம்மளை காப்பாத்த எவனும் இங்க வரப்போறது இல்ல, நான் இன்னைக்கு நைட் இங்க இருந்து கண்டிப்பா கிளம்ப தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா நைட் டைமும் ஆகுது. எல்லாரும் அவங்கவுங்க வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேசிக்கு ஏதோ வெளியில வாய்ஸ் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு வந்து பாக்குறா. கையில கத்தியோட தான் வந்து வரா. வந்து பார்த்தா இவ இதுக்கு முன்னாடி சொன்னால எங்கெங்கெல்லாம் என்னோட உடம்புல அந்த தாவரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணு கட் பண்ணு அப்படின்னு அதே மாதிரியான வாய்ஸ் அவளுக்கு கேட்டுட்டே இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, அந்த தாவரங்கள் தான் இவ பேசுனதவே திருப்பி திருப்பி இவளுக்கே வந்து பேசி காட்டுதுங்க. இதனால கோவமாயி அவ அதையே செய்ய ஆரம்பிக்கிறா. வெளியில இவங்க எல்லாரும் என்னடா இவ்வளவு ஆளக்கானமே அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு வராங்க. வந்து பார்த்தா உட்காந்து அவளோட கையில இருக்கிற தாவரங்கள்லாம் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் அங்கங்க கட் பண்ணி வச்சிருக்கா. ஒரே ரத்தமா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி ஐயோ இவளை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அவ ஏதோ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறா. அவளை யாராலையும் தடுக்க முடியல. ஜெஃப் போனா அவனோட கையில வந்து கீறி விட்டுறா. அதனால அவனுக்கும் வந்து பயங்கரமா அடிபட்டுருது. ஒரு பக்கம் எரிக் இவளோட பாய் ஃப்ரெண்ட், அவன் போய் தடுக்கலான்னு போனா கத்தியை வச்சு அவனோட நெஞ்சிலே ஒரே சொருகுதான். பாவம் அவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். ஏன்னா நெஞ்சில சொருகுனதுனால அவனுக்கு உயிர் போயிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேசிக்கு ஒரு சுயநினைவே வந்து வருது. ஐயோ என்னாச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே வழியில வந்து துடிச்சிட்டு இருக்கிறா. இறந்து போனதுனால அங்க இருக்கிற தாவரங்கள் அவனோட உடம்ப வந்து அதுங்களுக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்குதுங்க சாப்பிட்றதுக்காக. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்டேசி அவளால சுத்தமா முடியல. தயவு செஞ்சு என்னையும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு எமி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா அவளால எப்படி கொல்ல முடியும், அவளோட உயிர் தோழியாச்சு அவ. இவளும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜெஃப் அவன் தான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து, ஏன்னா அவளும் வழியில துடிச்சிட்டு இருக்கா, எப்படியும் இவங்க சர்வே பண்ண மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவன் வந்து குத்தி அவளை கொண்டுறான். அதுக்கப்புறம் என்ன, உயிரோட இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும்தான். இவளோட உடம்புகள்ல ஃபுல்லா ரத்தம் இதெல்லாம் தடவி விட்டு சாவியையும் இவ கையில கொடுத்துட்டு, என்ன நடந்தாலும் சரி நீ எதுக்காகவும் வெயிட் பண்ணாத, திரும்பியும் பார்க்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு அவன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து அவளோட பாடியை ஒரு இடத்துல வச்சிடறான். ஏன்னா இவளும் இறந்தது மாதிரி அவன் வந்து காமிக்கிறான். கடைசியா அவன் நெத்தியில வந்துட்டு ஒரு குட் பை கிஸும் வந்து கொடுக்குறான். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அவங்கள டைவர்ட் பண்ற விதமா அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறான். இதனால அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி இவன் இங்க இருந்து தப்பிக்க விடாம பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருந்த அந்த கேப்ல அவன் அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. எப்படியோ அவங்க கண்ணில் படாம ஓடிடுறா. இவங்க எல்லாரும் இவனை இந்த இடத்துல வந்து கொண்டுடுறாங்க. இவன் இறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணோட பாடி இங்க இல்லை அப்படின்னா அவன் உயிரோட தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து எங்களையா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபோட தலையிலேயே வந்து சுட்டு கொள்றான். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணை தேடி அவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவளும் வந்து எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ள அவ ஓடும்போது அங்கங்க விழுந்துடுறா. இருந்தாலும் கூட அவங்க கிட்ட மாட்டினா நம்ம செத்தோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க கண்ணில் படாம ஓடி வந்துடுறா. நல்ல வேலையா ஜீப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்ததும் இவகிட்ட தான் வந்து கீஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்றா. இவளோட நல்ல நேரம் அதுவும் ஸ்டார்ட் ஆகிருது. ஏன்னா இவங்க இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வண்டியும் கிடையாது, இந்த ஒரு வண்டி தான் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆயிடுறா நல்ல வேலையா, அவங்க யார்கிட்டயும் மாட்டாம. ஆனா இவளோட துரதிருஷ்டம் எங்க விட்டுச்சு, இவளுக்கும் இப்ப உடம்பு ஃபுல்லா அந்த தாவரங்கள் பரவ ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணிட்டு காமிச்சா இங்க முதல்ல ஒருத்தவனை கொன்னானுங்களே, அந்த அவனை தேடி இங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. எங்கடா இவனை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு
வாலண்டியரா அடுத்த 2 கேஸ் வந்து மாட்டுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இங்க வளர்ற இந்த தாவரங்கள் ரொம்பவே கொடிய விஷம் உள்ளது. அது மட்டும் இல்ல, அது மாமிசம் வேற சாப்பிடுது. இங்க வந்து யாராவது அடிபட்டுட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அதுங்கள சும்மா விடுற மாதிரி இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இங்க வாழ்ற இந்த மலைவாழ் மக்கள் இதனாலதான் இங்க இடத்துக்குள்ள யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இங்க இருந்து வெளியில போயிட்டு அவங்க கிட்ட இருந்து அது மேபி பரவலாம், இல்ல வேற எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். இதனாலதான் அவங்க அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி சீரிஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.